கிரிக்கெட் விளையாட்டு பிஸ்னஸ் ஆயிடுச்சுங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாளாக இருக்குது. இதில் சூதாட்டம் வேறு அதில் இருந்துச்சுங்கிறது உண்மையான விஷயம். இந்த ஐபிஎல் வந்த பிறகு 1000 கோடிகளில் பிஸ்னஸ் நடக்குது, அதில் பணம் பொருளுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அது அதிகாரப்பூர்வமாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அதெல்லாம். இதனால் கிரிக்கெட்டுடைய தரம் குறைஞ்சி போச்சுன்னு மேற்கிந்தியத்தீவுடைய கிரிக்கெட் ஜாம்பவான்களில் ஒருத்தர் பிரையன் லாரா குற்றம் சாட்டியிருக்கார். ஐபிஎல் இப்படி பல நாடுகளில் இந்த 2020 மேட்சஸ் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கிரிக்கெட்டுடைய தரத்தை குறைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மேட்சிலலாம் விளையாடுறதுக்காக நாட்டுக்காக விளையாடக்கூடிய பல வீரர்கள் வந்து ஆட்டக்காரர்கள் ரிட்டையர்மெண்ட் எடுத்துடுறாங்க. நிக்கோலஸ் பூரன் ஒரு 28 வயசில் எடுத்துட்டார் அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு 27 ரனில் மேற்கிந்திய அணி அவுட் ஆயிடுச்சு. என்னன்னு விவாதிக்கிறதுக்காக ஜாம்பவான்களான விவியன் ரிச்சர்ஸ், கிளைவ் லாய்டு, டெஸ்மண்ட் லைன்ஸு, பிரையன் லாராவெல்லாம் மேற்கிந்திய கிரிக்கெட் வாரியம் கூப்பிட்டுருக்கு. அதில் தான் இவர் இப்படி ஒரு கமெண்ட்டை அடிச்சிருக்காரு.